துவாரபாலகன் அத்தியாயம் 11. யார் என்று தெரிகிறதா? மேலை சாளுக்கிய தைலா வம்சத்து மன்னர்களால் உருவாக்கப்பட்டு தற்போது தலைநகர் ஆகிவிட்ட அந்த கல்யாணபுரத்து கோட்டை விஜயாதித்தனது புரவி உள்ளே நுழையும் போது அல்லோலகல்லோலப்பட்டு கொண்டிருந்தது. கோட்டை வாயிலில் இளவலை கண்டதும் ஊதப்பட்ட கொம்புகளும் முரசுகளும் பெரிதாக ஒலி எழுப்பி உள்ளே நடைபெற்று கொண்டிருந்த கலவரத்தை இன்னும் பெரிதாக்கியது. அணிவகுத்து நின்ற வீரர்களும் புறவிகளில் அமர்ந்தபடி வாளை வீசி பழகி கொண்டிருந்தவர்களும் விற்களை சுமந்தபடி வரிசை கட்டி நின்ற வில்லாளிகளும் தலைநகர் ஏதோ போருக்கு தயாராகி கொண்டிருக்கிறது என்பதை அறிவித்தது. விஜயாதித்தனை கண்டதும் வீரர்கள் எழுப்பிய கோஷங்களும் படைத்தலைவர்களும் உப தலைவர்களும் அவனை நெருங்கி சூழ்ந்து கொண்டு எழுப்பி பலதரப்பட்ட கேள்விகளும் அவனை திக்குமுக்காட வைத்தன. தங்களை சிறை செய்து விட்டார்களாமே, யாரோ இரு துறவிகள் தங்களை பிடித்து சென்று விட்டார்களாமே, வேங்கிக்கு அழைத்து சென்று விட்டதாக அல்லவா கூறினார்கள், தப்பித்து வந்து விட்டீர்களா? அந்த கோட்டை தலைவன் தங்களை கோதண்டத்தில் ஏற்றி கொன்று விட்டதாக அல்லவா கூறினார்கள், எப்படி தப்பி வந்தீர்கள் இளவரசி? வேங்கியில் நம் ஒற்றர்கள் யாரும் இருந்தார்களா? படைத்தலைவர்களும் உப தலைவர்களும் வீரர்களும் சராமாரியாக பொழிந்த கேள்விகளால் சற்று திணறிய விஜயாதித்தன், பொறுங்கள் பொறுங்கள், நான் பிறகு வந்து எல்லாவற்றையும் விளக்குகிறேன். தற்போது விரைந்து மன்னரை காண வேண்டும், வழிவிடுங்கள் என்றபடியே புரவியை அரண்மனையை நோக்கி நடக்கவிட்டான். அரண்மனை வாயிலில் புரவியை விட்டிறங்கிய இளவலை கண்டதும் வாயிலில் நின்ற வீரர்கள் பெரிதாக கூச்சலிட்டார்கள். பணியாட்களும் பெண்களும் கலவரமும் வியப்பும் பொங்கிய முகங்களோடு சிலர் அரண்மனைக்குள்ளும் சிலர் வெளியிலும் ஓடினார்கள். அரண்மனை ஸ்தானிகர் தமது பெருத்த சரீரத்தோடு உள்ளிருந்து குலுங்க குலுங்க வேகமாக வந்து தம் வணக்கத்தை தெரிவித்தார். மன்னர் அரண்மனையில் இருக்கிறாரா, உள்ளே இருக்கிறாரா அல்லது சபையிலா? ஏதோ கூறியபடி வரவேற்க வந்த அரண்மனை ஸ்தானிகர் தம் சொற்கள் தடைப்பட்டதால் சற்று திணறிவிட்டு, வாருங்கள் இளவரசே, தாங்கள் வேங்கியில் சிக்கி இருப்பதாக நம் வீரர்கள் தெரிவித்தார்கள். மன்னர் போருக்கு தயாராகும்படி உத்தரவிட்டிருக்கிறார். இன்று போருக்கான தூதை தெரிவிக்க வீரன் ஒருவனை அனுப்பவும் தீர்மானித்திருந்தார். ஆனால் தாங்கள் எப்படி? விஜயாதித்தனை சுற்றிலும் வந்து பாய்ந்த கேள்விகள் எரிச்சலை மூட்டியிருந்தது. வழிவிடுங்கள், நான் அவசரமாக மன்னரை காண வேண்டும் என்றபடி அவரையும் விலக்கிவிட்டு உள்ளே விரைந்தான். வரவேற்பு மண்டபத்தையும் அரண்மனை அதிகாரிகள் நிறைந்த முகப்பு மண்டபத்தையும் வேகமாக கடந்தவன் சபை கூடியிருக்கும் மத்திய பகுதிக்கு வந்ததும் நின்றான். பிரதானமாக சோமேஸ்வரன் என்று தனது பெயரை விடுத்து ஆகமவல்லன் என்ற பெயரையே சூட்டிக்கொண்ட சாளுக்கிய மன்னன் அரியணையில் அமர்ந்திருக்க, மந்திரி பிரதானிகளும் நகர பிரமுகர்களும் பிரதான படைத்தலைவன் சாமுண்டராயனும் மற்ற படைத்தலைவர்களும் உப படைத்தலைவர்களும் கூடியிருக்க மன்னர் ஏதோ கூறிக்கொண்டிருந்தார். வேங்கியின் மீது படையெடுப்பு தற்போது. மன்னரின் வார்த்தைகள் பாதியில் நின்றன. அவரது விழிகள் விஜயாதித்தன் மீது நிலை குத்தி நிற்க மற்றவர்களின் விழிகளும் அவன் மீது திரும்பின. வியப்பும் அதிர்ச்சியும் ஆறுதல்களும் கலந்த குரல்கள் பல ஒன்று சேர்ந்து அவையில் ஒலித்தன. விஜயாதித்தா, ஏன் அங்கேயே நின்றுவிட்டாய்? உள்ளே வா. உன்னை சிறை செய்து வேங்கிக்கு அழைத்து சென்று விட்டதாக நம் வீரர்கள் 3 தினங்களுக்கு முன்னரே தெரிவித்தார்கள். அதன் பேரிலேயே இந்த அவை நடக்கிறது. தற்போது வேங்கியின் மீது படையெடுப்பு சாத்தியமில்லை என்றாலும் நம் இளவலை சிறை செய்த பின்னர் எப்படி நாம் பொறுத்திருப்பது? இன்று நம் தூதனை வேங்கிக்கு அனுப்பவும் முடிவு செய்திருந்தோம். மன்னனையும் மற்றவர்களையும் கையமர்த்தியபடி நடந்த விஜயாதித்தன் மன்னனை நெருங்கி வணங்கி படைத்தலைவர் நகர்ந்து அளித்த ஆசனம் ஒன்றில் அமர்ந்து கொண்டான். தந்தையே, என்னை சிறை செய்தது உண்மைதான், வேங்கிக்கு அழைத்து சென்றதும் உண்மைதான். ஆனால் என்ன கூறுகிறாய் விஜயாதித்தா? உன்னை சிறை செய்தது உண்மையானால் அது எப்படி நடந்தது? அதுவும் நமது எல்லைக்குள் வந்து எவர் உன்னை சிறை செய்ய துணிந்தவர்கள்? நம் வீரர்கள் கூறுவது அனைத்துமே குழப்பத்தை தான் தருகிறது. சற்று தெளிவாக நடந்ததை பற்றி கூறு. நம் தலைநகரிலிருந்து கடம்ப நாட்டுக்கும் ஒட்டார நாட்டுக்கும் பெருவழி சாலை பிரிகிறதல்லவா? அந்த சந்திப்பின் முகப்பில் வேங்கி நாட்டு பாதை வந்து சேர்கிறது. அங்கு நம் வீரன் ஒருவன் என்று தொடங்கிய சாளுக்கிய இளவல் துறவி ஒருவர் தலையிட்டு வீரர் தலைவனை தூக்கி எறிந்து கொன்றதையும், தன்னை அனாயாசமாக கரத்தை பற்றி சுழற்றி கழுத்தில் வாளை பதித்து மற்ற வீரர்களையும் அச்சுறுத்தியதையும், உடன் வந்த வைணவருடன் தன்னையும் ரதத்தில் ஏற்றி வேங்கி நகரை நோக்கி சென்றதையும், பிறகு நடந்தவனவற்றையும் விவரமாக கூறினான். படைத்தலைவன் அப்போது குறுக்கிட்டான். மன்னவா, போர் ஏற்பாடுகளை நிறுத்திவிடலாம் அல்லவா? தூது அனுப்புவதற்கும் தற்போது தேவையில்லை, சரிதானே? ஆம் படைத்தலைவரே, இருக்கும் வீரர்களை கொண்டு இப்போது வேங்கி மீது படையெடுப்பது தற்கொலைக்கு சமம்.
இளவரசனை சிறை செய்த பிறகும் சாளுக்கிய மன்னன் வாழவிருந்தான் என்ற அவச்சொல் ஏற்படாமல் இருக்கவே படைகளை திரட்ட உத்தரவிட்டேன். போர் ஏற்பாடுகளை நிறுத்த உத்தரவிட்டு அந்த தூதனையும் சென்று வேறு பணிகளை கவனிக்க சொல்லுங்கள் என்ற மன்னன் குரலில் சற்று ஆறுதல் தெரிந்தது. பிரதானிகளும் படைத்தலைவர்களும் மாறி மாறி கேள்விகள் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்துக்கும் ஒவ்வொன்றாக பதிலளித்தான் விஜயாதித்தன். தந்தையே, அந்த துறவியார் யார் என்பது புரியவில்லை. ஆனால் துறவியின் ஒவ்வொரு வார்த்தையும் கை அசைப்பும் வேங்கி அரண்மனை வீரர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆணைகளாகவே இருக்கின்றன. சோழ நாட்டு வீரர்கள் இப்படி ஒரு துறவிக்கு அடிபணிவார்கள் என்பதை நான் எதிர்பார்க்கவில்லை. சரி, போகட்டும். அங்கு நடந்ததை தெளிவாக கூறு. வேங்கியின் அரண்மனைக்குள் நுழைந்ததும் அந்த வைணவர் உள்ளே சென்று விட்டார். இந்த துறவியார் மட்டும் கூடத்தில் வைத்து என்னை விசாரித்தார். தாய்நாடு திரும்பும் தமிழர்களையும் மற்றவர்களையும் நமது வீரர்கள் இனியும் துன்புறுத்தினால் என்னை கோதண்டத்தில் ஏற்றிவிடுவதாக அச்சுறுத்தினார். உண்மைதான், நம் வீரர்களுக்கு தமிழர்கள் என்றாலே வேம்பாக கசக்கிறது. அவர்கள் தமிழர்களை கண்டாலே ஏதேனும் செய்துவிட வேண்டும் என்று துடிப்பதும் உண்மைதான். ஆனால் அந்த செயல்கள்தான் இன்று உனக்கு தீங்காக முடிந்திருக்கிறது. நான் அன்றே நம் வீரர்களுக்கு இனி இவ்வாறு நடக்கக்கூடாது என்று கண்டிப்பாக உத்தரவும் விட்டுவிட்டேன். ஆம் தந்தையே, அந்த துறவி ஒரு கேள்வி கேட்டார். நாம் போர் ஏற்பாடுகள் செய்வதை அறிந்த பின்னரும் தமிழகத்தில் உள்ள நம் மக்களுக்கோ வணிகர்களுக்கோ யாரும் எந்த தீங்கும் செய்வதில்லை. ஏன் நமது வீரர்கள் மட்டும் இப்படி நடந்து கொள்கிறார்கள் என்றார். அது நடந்த போர்களில் சோழர்களிடம் கிடைத்த தோல்விகள், அவை தந்த அவமானம், இயலாமை. போர்களில் காட்ட இயலாததை பொதுமக்களிடம் காட்டிவிடுகிறார்கள். நானும் இதை கண்டித்து விட்டேன். நம் படைத்தலைவர்களும் கடுமையாக கண்காணிக்கும்படி உத்தரவிட்டு விட்டேன். இனி இப்படி நிகழாது விஜயாதித்தா. தந்தையே, இங்கு நடந்த கலவரங்களில் முக்கியமானதை மறந்துவிட்டேன். எதை மறந்தாய் மகனே? அந்த துறவியார் தங்களை நன்றாக அறிந்தவர் போல பேசுகிறார். அது மட்டுமல்ல, தங்களிடம் அளிக்கும்படி ஒரு ஓலை சுருளையும் அளித்திருக்கிறார். ஆகம வல்லன் முகத்தில் ஆவல் பரபரக்க, என்ன, என்னை அறிந்தவர் போல பேசுகிறாரா? ஓலையை எடு பார்க்கலாம் என்றான். இடைக்கச்சையில் இருந்து ஓலை சுருளை எடுத்த விஜயாதித்தன், இதோ அந்த ஓலை. இந்த துறவியை முன்னமே அறிவீர்களா தந்தையே? ஆகம வல்லன் பதிலேதும் அளிக்கவில்லை. ஓலையின் மீதிருந்த முத்திரையை கவனித்தவன் முகத்தில் பலமான சிந்தனை தெரிந்தது. அவன் விழிகளில் ஏதோ இனம் புரியாத திகிலும் பரவியது. சிந்தனையினோடே ஓலையை பிரித்து அதன் வரிகளில் விழிகளை ஓட்டியவன் முகத்தில் பிரமிப்பும் ஓரளவு அச்சமும் சேர்ந்து கொண்டது. விஜயாதித்தா, மகனே, அவன் சொற்கள் குழறலாக வந்தன. பிறகு மெல்ல நிதானப்படுத்தி கொண்டவன், இவரா உன்னை சிறை செய்தது? இவருடனா நீ வேங்கிக்கு சென்றாய்? இவரா உன்னை விசாரித்தது? மன்னனின் கேள்விகள் அடுக்கடுக்காக வெளிவந்தன. விஜயாதித்தன் விழித்தான். தந்தையே, இவரை நீங்கள் முன்னமே அறிவீர்களா? யார் இந்த துறவி? விருந்தினர் மாளிகை அறையில் என்னை அழைத்து வைத்துவிட்டு தப்பிக்க முயன்றால் என்னை கொன்றுவிடவும் உத்தரவிட்டிருந்தான் அந்த அயோக்கிய துறவி. விஜயாதித்தா! ஆகம வல்லனின் குரல் அந்த மண்டபமே அதிரும்படி உச்சஸ்தாதியில் ஒலித்தது. மந்திரி பிரதானிகளும் படைத்தலைவர்களும் திடீரென ஒலித்த மன்னனது குரலால் சட்டென்று அமைதியானார்கள். அனைவரது விழிகளும் மன்னனின் மீதே பதிந்தன. ஆகம வல்லனின் விழிகள் அரண்மனையின் கூரையின் மீது வெறித்தன. ஏதோ சிந்தனையின் சாயலும் அவன் முகத்தில் தெரிந்தது. தந்தையே, ஏன் இத்தனை உணர்ச்சி வசப்படுகிறீர்கள்? எதற்காக இப்படி குரல் கொடுத்தீர்கள்? மகனே, சோழ வம்சத்தின் குலகுரு வாசுதேவ நாராயண பட்டரின் தந்தையார் இறந்து ஓராண்டு ஆகிறது. அதற்கான சடங்குகளை செய்ய கங்கை வரை செல்ல போவதாகவும் நம் வீரர்கள் தடையேதும் செய்ய வேண்டாம் என்றும் ஒரு ஓலை நமக்கு வந்தது. நம் படைத்தலைவரை அழைத்து அந்த ஓலையை காட்டி தடையேதும் செய்ய வேண்டாம் என்றும் நானே உத்தரவிட்டேன் என்ற மன்னன் திரும்ப படைத்தலைவரை நோக்கி, நினைவிருக்கிறதா படைத்தலைவரே என்றான். சாளுக்கிய படைத்தலைவன் சாமுண்டராயன் 2 அடி முன்னால் வந்து, ஆம் மன்னவா, நன்றாக நினைவிருக்கிறது என்றான், முகத்தில் வழிந்த குழப்பத்துடன். ஆகம வல்லனின் அடுத்த கேள்வி இளவலை நோக்கி வந்தது. விஜயாதித்தா, உன்னை சிறை செய்தவரை நீ நன்றாக கண்டாயல்லவா? அவர் எப்படி இருந்தார் என்று சொல். ஒரு கணம் தயங்கிய விஜயாதித்தன், அவர் என்னை விட நல்ல உயரம், ஆஜானு பாகுவான மல்லனை போன்ற தேகம், நெற்றியிலும் உடலிலும் திருநீர் பூசியிருந்தார். அவரது தீட்சண்யமான பெரு விழிகளைப் போல நான் எவரிடமும் பார்த்ததில்லை தந்தையே. ஆனால் யார் இந்த துறவி? ஆகம வல்லனின் கனத்த குரலில் வியப்பும் பிரமிப்பும் கலந்து ஒலித்தது. விஜயாதித்தா, புரியவில்லையா? அவர் விழியசைப்புக்கு வேங்கி அரண்மனையின் கோட்டை காவலனும்
மற்ற வீரர்களும் அடிபணிந்த போதே நீ புரிந்து கொண்டிருக்க வேண்டும். தன் குலகுரு கங்கையில் செய்த சடங்குகளுக்காக உடன் காவலாக வந்ததும் உன்னை சிறை செய்ததும் வேறு யாருமல்ல, சோழ மன்னர் ராஜாதிராஜ சோழதேவன். சோழ மன்னன் தான் தன் குலகுருவின் பாதுகாப்புக்காக வந்துவிட்டு கங்கை கரையில் சடங்குகளை முடித்துவிட்டு திரும்பி வரும் வழியில்தான் நீ அவரிடம் சிக்கி இருக்கிறாய். புரிகிறதா? தற்போது வேங்கி அரண்மனையில் தங்கி இருப்பது சோழ மன்னன் ராஜாதிராஜ சோழதேவன். அந்த பெரும் மண்டபத்தில் ஊசி விழுந்தாலும் கேட்கும் அமைதி நிலவியது சற்று நேரம். திக்பிரமையில் அப்படியே அசைவற்று அமர்ந்திருந்த விஜயாதித்தன் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டான். தந்தையே, அந்த துறவியார்தான் சோழ மன்னன் என்பதை எப்படி அறிந்தீர்கள்? பதிலுக்கு அந்த ஓலை சுருளை எடுத்து நீட்டினான் ஆகமவல்லன். ஓலையை பிரித்து வாசிக்க தொடங்கிய விஜயாதித்தனது முகம் வியர்த்து வழியத் தொடங்கியது. சாளுக்கிய ஆகமவல்லா, சென்ற முறை முசங்கி போரிலேயே உன்னை எச்சரித்தேன். நம்மிடையே நடக்கும் அத்துணை போர்களும் குந்தள நாட்டு வட எல்லையிலும் உன் நாட்டுக்குள்ளும் தான் நடைபெறுகின்றன. குந்தள மக்களும் உன் மக்களும் பெரிதும் துன்பத்தை அனுபவிக்கிறார்கள். வயல்களும் பயிர்களும் பயிர் தொழிலும் நசிந்து போகின்றன. எனவே இனி ஒரு 10 ஆண்டுகளுக்கேனும் நம்மிடையே போர் ஏதும் தேவையில்லை என்றேன். ஆனால் உன் சுய கர்வம் உன்னை மீண்டும் போருக்கு தூண்டி இருக்கிறது. இம்முறை போர் ஏற்பட்டால் உன் தலைநகரை முழுவதுமாக எரித்து அழித்து விடுவேன். அதை புனரமைக்க உனக்கு பல ஆண்டுகளாகலாம். எனவே போரை விடுத்து அமைதியை காண முயன்று பார். இது எனது அறிவுரை அல்ல, எச்சரிக்கை என்ற ஓலையின் இறுதியில் சோழ வம்சத்தின் ராஜமுத்திரையும் ராஜாதிராஜ சோழதேவன் என்ற பெயரும் தெரிந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 12. தேவியை தேடி. பகலை எதிர்பார்த்து இரவும், இரவை எதிர்பார்த்து பகலும் ஓயாமல் ஓடிக்கொண்டிருப்பதால் தான் உலகம் சுழன்று கொண்டிருக்கிறது. உலகின் உயிரினங்களும் எதையோ எதிர்பார்த்து இயங்குவதைப் போல மனித இனத்தின் எதிர்பார்ப்புகளால் தான் வாழ்க்கையும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இயற்கையும் சரி, மனிதன் நம்பும் விதியும் சரி, எதிர்பார்ப்புகளை அப்படியே நிறைவேற்றி விடுவதில்லை. நிறைவேறாதவற்றை எண்ணி எண்ணி சிலர் சோர்ந்து முடங்கி விடுகிறார்கள். சிலர் புதிய உத்வேகத்துடன் வேறு வழிகளை தேடி புறப்பட்டு விடுகிறார்கள். ஆனால் உலகையும் இயற்கையையும் இயக்கும் அந்த பரம்பொருளின் சித்தப்படிதான் அனைத்துமே இயங்குகின்றன என்ற உண்மையை உணராத வரை மனித மனம் இந்த எதிர்பார்ப்பு மாயையில் சிக்கி தவித்து கொண்டேதான் இருக்கிறது. அப்படி ஒரு மாயையில் தான் சிக்கி தவித்து கொண்டிருந்தான் சாளுக்கிய இளவல் விஜயாதித்தன். எதிர்பாராமல் வேங்கியில் கிடைத்த அனுபவங்களையும் சந்தித்த மனிதர்களையும் கிடைத்த செய்திகளையும் மன்னர் ஆகம வல்லரிடம் கூறிவிட்டிருந்தாலும் அவன் மனதுக்குள் ஓரமாக ரகசியமாக எதிர்பார்ப்பு ஒன்றும் ஒளிந்து கொண்டிருந்தது. அந்த கானகத்து மனிதன் காடவ மல்லப்பன் கூறியபடி சாளுக்கியர் உதவியை எதிர்பார்த்து ஈழத்து விக்ரம பாண்டு மங்களாபுரத்தில் சில காலமாக தங்கி இருப்பது பற்றி அறிந்திருந்தாலும் தற்போதுதான் எப்போதோ ஒரு முறை பார்த்து பிரமித்த அனுராதபுரத்து அனுலா தேவியும் அங்கு இருக்கிறாள் என்பதை அறிந்ததிலிருந்தே அவன் மனம் பெரும் எதிர்பார்ப்பிலும் மாயையிலும் சிக்கி கொண்டிருந்தது. உடனே மங்களாபுரத்துக்கு சென்று அவளை காண வேண்டும் என்ற தன் ஆவலை நிறைவேற்றி கொள்ள தகுந்த உபாயத்தையும் நேரத்தையும் அவன் மனம் சிந்தித்து கொண்டே இருந்தது. மிகுந்த அபாயகரமான எதிரியின் கரங்களில் சிக்கியும் சாளுக்கிய இளவல் உயிரோடு மீண்டு வந்துவிட்டதால் அன்று இரவு விருந்துக்கு ஏற்பாடு செய்ய உத்தரவிட்டிருந்தான் மன்னன். ஏறக்குறைய அரச குடும்பத்தவர் அனைவருமே வந்து சேர்ந்து விட்டதால் சற்று விரைவாகவே விருந்தும் தொடங்கிவிட்டிருந்தது. சுவையான உணவையும் இனிப்புகளையும் உண்டபடியே விருந்து மண்டபத்தை சுற்றிலும் ஒரு முறை பார்வையை ஓடவிட்ட ஆகம வல்லனது விழிகள் இறுதியாக விஜயாதித்தன் மீது வந்து பதிந்தன. விருந்தும் முடிந்து உப்பரிகையில் வந்து அமர்ந்து ஆசுவாசப்படுத்தி கொண்டிருந்த தருணத்தில் முக்கியமானவர்களை தவிர மற்றவர்கள் எல்லாம் விடைபெற்று கொண்டார்கள் என்பதை கவனித்த மன்னனிடமிருந்து கேள்வி ஒன்று விஜயாதித்தனை நோக்கி பாய்ந்தது. விஜயாதித்தா, வேங்கியிலிருந்து அத்தனை காவல்களையும் மீறி எப்படி தப்பித்து வந்தாய்? தப்பித்து வரவில்லை மன்னவா. நம் வீரர்கள் செய்த குற்றத்துக்காக என்னை 2 தினங்கள் விருந்தினர் மாளிகையிலேயே சிறை வைத்திருந்தார் துறவியார். நான் தப்பிக்க முயன்றால் என்னை கொன்றுவிடும்படியும் உத்தரவிட்டிருந்தார். எனக்கு காவலாக நின்ற வீரர்கள் என் அசைவுகளை கவனித்து கொண்டேதான் இருந்தார்கள். கோட்டை தலைவனும் காவலாக நின்ற வீரர்களும் என்னை கோதண்டத்தில் ஏற்றிவிட ஆவலாகவும் இருந்தார்கள். 2 தினங்கள் முடிந்ததும் துறவியாரேதான், அதாவது சோழ மன்னரேதான் என்னை விடுவித்தார். நான் தப்பிக்க முயன்றிருந்தால் நிச்சயமாக உயிருடன் வந்து சேர்ந்திருக்க இயலாது.
நல்ல வேளை நீ திரும்பி வந்துவிட்டாய். இன்றைய தினம் தூதுவனை அனுப்பி உன்னை ஒப்படைத்துவிட கேட்டுவிட்டு படைகளை நடத்தி சென்று விடலாம் என்றிருந்தேன். என்ன கூறுகிறீர்கள் தந்தையே? இங்கிருக்கும் படைகளை கொண்டு வேங்கியை தாக்கி கைப்பற்றுவது அத்தனை எளிதாக இருக்காதே. வேங்கி கோட்டையின் அமைப்பும் வலிமையும் அங்கிருக்கும் வீரர்களையும் நேரில் கண்டேன். கோட்டைக்குள் மட்டுமே 2000 வீரர்கள் இருக்கலாம். நீ கண்டது ஒரு பிரிவைத்தான் விஜயாதித்தா. காவலுக்கு தேவையான வீரர்கள் மட்டுமே கோட்டைக்குள் இருப்பார்கள். மீதி வீரர்களை கோட்டைக்கு வெளியே சுற்றிலும் இருக்கும் கிராமங்களுக்கு அனுப்பிவிடுவது சோழர்களின் வழக்கம். கோட்டைக்கு வெளியிலா? ஆம். அந்த வீரர்கள் சாதாரண மக்களாக கிராமங்களில் வயல்வெளிகளில் உழுவதும் நாற்று நடுவதும் களை பறிப்பதுமாக மக்களுக்கு உதவுவார்கள். மண்பானைகள் செய்வார்கள். ஆடு மாடுகளை மேய்ப்பார்கள். தென்னையில் நார் திரிப்பார்கள். மூங்கிலில் பொருட்கள் செய்வார்கள். அவர்களுக்கு ஊதியம் வேண்டாம். உணவு அளித்தாலே போதுமானது. போர் அறிவிப்பு வந்துவிட்டால் அத்துணை வீரர்களும் ஒரு நாளைக்குள்ளேயே கோட்டையில் திரண்டு விடுவார்கள். விஜயாதித்தன் முகத்தில் பிரமிப்பு வழிந்தது. தெரிந்திருந்துமா நம் தலைநகரில் இருக்கும் படைகளை கொண்டு போருக்கு புறப்பட்டீர்கள்? இல்லை மகனே, காரணமாகத்தான் இங்கு குறைவான வீரர்களை வைத்திருக்கிறேன். நம் படைப்பிரிவுகள் அளத்தியிலும் சங்கமத்துறையிலும் அஞ்சுக்கோட்டை பகுதியிலும் இருக்கின்றன. அவர்களையும் திரட்டி கொண்டுதான் வேங்கிக்கு செல்ல வேண்டும். தாக்குதல் என்று தீர்மானித்து விட்டால் பொத்தப்பியிலிருந்தும் தென்கலிங்கத்திலிருந்தும் ஒட்டார நாட்டிலிருந்தும் நமக்கு உதவ படைகள் வரும். சற்று தாமதம் ஏற்பட்டிருக்கும். ஆனால் என்ன தந்தையே? மீண்டும் போர் ஏற்படத்தான் போகிறது. நாம் அடைந்த தோல்விகளுக்கு பதில் கூறத்தான் போகிறோம். இம்முறை வேறு விதமாக திட்டம் தீட்டியிருக்கிறேன். சோழர் படைகளை முழுவதுமாக அழித்துவிட ஏற்பாடுகளும் செய்திருக்கிறேன். சற்று அவகாசம் வேண்டும், அவ்வளவுதான். உப்பரிகையின் வாயிலில் அரவம் கேட்டது. பணிப்பெண் உப்பரிகைக்கு ஓடி வந்தாள். மன்னவா, மகாராணியார் வந்து கொண்டிருக்கிறார் என்று அறிவிக்கவும் செய்தாள். சற்று நேரத்தில் ஆகம வல்லனின் பட்டத்தரசியும் துளிர்க்க தொடங்கியிருந்த ஹொய்சல வம்சத்து மன்னன் வினயாதித்தனது புதல்வியுமான ஹொய்சல சியாமலாதேவி உப்பரிகையில் பிரவேசித்தாள். பிராயம் 40 எட்டி கொண்டிருந்தாலும் முதிராத இளமையும் சந்தனத்தில் இழைத்து பூசியது போன்ற நிறமும் இடைவிடாத யோக பயிற்சியும் அவள் வயதை குறைத்தே காட்டிக்கொண்டிருந்தன. மற்ற ராணிகளை விட இவளது செல்வாக்கு மன்னனிடம் அதிகம் இருப்பதற்கான காரணத்தையும் விளக்கி கொண்டிருந்தன. தந்தையும் மகனும் தனியாக அமர்ந்து என்ன விவாதிக்கிறீர்கள்? விருந்து முடிந்த பின்னர் சற்று ஓய்வெடுக்க செல்லலாம் அல்லவா? உள்ளே நுழைந்தபடியே கேள்வி ஒன்றையும் உதிர்த்தாள் மகாராணி. முறுவலுடன் வரவேற்றான் சாளுக்கிய மன்னன். வரவேண்டும் தேவி. இவன் வேங்கியிலிருந்து தப்பித்து வந்தது பற்றித்தான் விவாதித்து கொண்டிருக்கிறோம். இவன் தானே தப்பித்து வந்திருக்க முடியாது. துறவியாரின் உத்தரவின் பேரில் கோட்டை தலைவன் தானே இவனை விடுவித்திருக்க வேண்டும். சரிதானே மகனே? ஆம் தேவி. நம் வீரர்கள் மக்களை துன்புறுத்திய குற்றத்துக்காக 2 தினங்கள் இவனை விருந்தினர் மாளிகையிலேயே சிறை வைத்துவிட்டு பிறகுதான் இவனை விடுவித்திருக்கிறார்கள். அந்த ஓலையை கண்ட பின்பு துறவியார் யார் என்பதை புரிந்து கொண்டிருப்பாயே? புரிந்து கொண்டேன். இப்போது வேங்கியின் மீது படையெடுப்பது அத்துணை நல்ல யோசனை அல்ல என்பதும் புரிகிறது. நம் படைகள் வெவ்வேறு இடங்களில் தானே பிரிந்து கிடக்கிறது. ஆம் தேவி, அதுவும் உன் யோசனையின் பேரில்தானே. சோழர்களை வெல்ல வீரத்தை விட தந்திரம் முக்கியம் என்று நீதானே கூறினாய். ஆம், நான் தான் கூறினேன். நேருக்கு நேர் போரிட்டால் அவர்களை வெல்ல முடியாது என்பதை தாங்களே கடந்த போர்களிலும் கண்டிருப்பீர்கள். எனவேதான் நம் படைகளை பிரித்து அளத்தியிலும் சங்கமத்துறையிலும் காத்திருக்க வைக்குமாறும் தலைநகரை நெருங்கும் சோழர் படைகளை பக்கவாட்டில் தாக்கும்படியும் கூறினேன். ஆனால் அது மட்டும் போதாது. எனவேதான் தென்கலிங்கத்து வஜ்ரஹஸ்தனிடமும் நாகவம்சியின் தாராவர்ஷனிடமும் ஜனநாதனிடமும் உதவி கோரியிருக்கிறேன். அவர்களும் உதவுவதாக வாக்களித்திருக்கிறார்கள். விஜயாதித்தனின் குரல் அப்போது குறுக்கிட்டது. தந்தையே, மேற்கிலிருந்தும் தாக்குதல் நடத்த ஏற்பாடு செய்தால் என்ன? ஆகம வல்லனின் விழிகள் இளவலை நோக்கி திரும்பின. மேற்கிலிருந்தா எப்படி என்று வினவினான் ஆகமவல்லன். பதிலோ மகாராணியிடமிருந்து வந்தது. மன்னவா, மேற்கு கடலோரம் மங்களாபுரத்தில் ஈழத்து விக்ரம பாண்டுவுக்கு சில காலம் பாதுகாப்புக்காக தங்கியிருக்க அனுமதித்தீர்கள் அல்லவா? அவர்களுக்கு நாம் உதவ வேண்டுமென்றால் போரில் நமக்கு அவர்களும் உதவ வேண்டும் என்று நான் தான் ஓலை அனுப்பியிருந்தேன். விஜயாதித்தன் கூறுவதை பார்த்தால் ஈழத்து படைகளும் வந்துவிட்டதாக தெரிகிறது. தந்தையே, தற்போது 2000க்கு குறையாமல் ஈழத்து வீரர்கள் வந்து இறங்கி இருக்கிறார்கள். அவர்களை நம் கல் பரப்பி கோட்டையில் தங்க வைத்து விட்டால் போர் தொடங்கியதும் பின்னால் இருந்தும் தாக்க ஏற்பாடுகள் செய்யலாம்.
பின் குறிப்பு: கல்பரப்பி கோட்டை என்பது தற்போதைய குல்பர்கா, கர்நாடகம். நன்று நன்று மகனே. இம்முறை சோழர்களுடனான நமது போர் அவர்கள் எதிர்பாராத முறையில் இருக்கும். மகாராணியிடமிருந்தும் கேள்வி ஒன்று உதிர்ந்தது. மன்னவா, உங்கள் சீனத்து நண்பர் அவர் கூறும் யந்திர தூண்கள் எப்போது தயாராகும் என்கிறார்? பணிகள் நடக்கின்றன அல்லவா? ஆம் தேவி, அவரை ஒப்புக்கொள்ள வைக்க 2 திங்களாகிவிட்டன. யந்திர தூண் மட்டுமல்ல, அதை இயக்குவதற்காக ஆலயங்களில் உள்ளவை போல துவாரபாலகனையும் வைக்கப் போகிறார். அவர் கேட்டிருந்தபடி காடுகளில் இருந்து நீண்ட மூங்கில்களையும் பெரும் கற்களையும் கொண்டு வந்து போட்டிருக்கிறோம். அவர் என்ன தேவை என்று கேட்டாலும் அளிக்கும்படியும் உத்தரவிட்டிருக்கிறேன். இனி அவர்தான் பணியை செய்து முடிக்க வேண்டும். விஜயாதித்தன் அப்போது குறுக்கிட்டான். தந்தையே, நான் மங்களாபுரம் சென்று விக்ரம பாண்டுவை கண்டு அவர்களது படைகளை கல்பரப்பி கோட்டையில் கொண்டு வந்து சேர்த்து விடுகிறேன். தாங்கள் உத்தரவிட்டால் இன்றே புறப்படலாம் என்றிருக்கிறேன். மகாராணியிடமிருந்து இதற்கு பதில் வந்தது. விஜயாதித்தா, விக்ரம பாண்டுவிடம் சற்று எச்சரிக்கையாகவே இரு. ஈழத்திலிருந்து இளவரசி ஒருத்தி வந்திருப்பதாகவும் கேள்வி. அது மட்டுமல்ல. வேறென்ன தாயே? ஈழத்து ஒற்றர் படை தலைவன் வர்ணாகுல திசாராவும் வந்திருக்கிறான் என்று தெரிவித்தார்கள். விக்ரம பாண்டு தானாக ஏதும் முடிவெடுப்பது இல்லை என்றும் இந்த திசாராதான் அனைத்தையும் தீர்மானிப்பதாகவும் கேள்வி. எனவே அவனிடமும் எச்சரிக்கையாக இரு. சென்று வா. வணங்கி விடைபெற்று கொண்ட விஜயாதித்தன் அன்றே மங்களாபுரத்தை நோக்கி புறப்பட்டான். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.